வாங்க ரவை கேசரி பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வடைச்சட்டி வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் வந்து 2 டம்ளர் ரவையை எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. நம்ம எவ்வளோ நல்லா ரவையை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கேசரி வந்து பிசு பிசுன்னு இருக்காது. ரவையை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டத்தில் மாற்றி ஆற வச்சுடுங்க. மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வடைச்சட்டி வச்சுட்டு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணிங்க. அதே மாதிரி 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா மஞ்சள் கலரில் இருக்கும் கேசரி. ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்கல, மஞ்சத்தூள் தான் சேர்த்தேன். அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்தக்கப்புறம் அந்த வறுத்து வச்ச ரவையை நல்லா கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்குங்க. 2 டம்ளர் ரவைக்கு நான் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும் சுகரு. அதையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்ட உடனே வந்து கொஞ்சம் தண்ணி விட மாதிரி இருக்கும். நல்லா கலர்னக்கப்புறம் முந்திரி திராட்சை நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து போட்டிங்கன்னா கேசரி ரெடிங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.